யாரு கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவ கண்ணிலே பட்டுட்டோமே. எப்பா யாருப்பா அந்த பொம்பளை? அதையே நீ வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்க, அதுவும் உன்னையும் முறைச்சிட்டு போகுது. இப்படி பார்த்துட்டுலாம் இருந்தால் வேலை செய்கிற இடத்துல சரிப்பட்டு வராதுப்பா. 4 இடம் போகிற இடம் வார இடம்லாம் நீ இப்படி பொம்பளை ஆலையில் சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வைக்கி, முது தோலை உரிச்சு விடுவானோ பொழந்து விடுவானோ பார்த்துக்க. இந்த மாதிரிலாம் பார்க்க வேலை வச்சுக்கிடாத. எனக்கு என்னமோ நீ பண்றதெல்லாம் சரியா படலப்பா, பாத்துக்க. ஐயோ அண்ணே, அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணே, அது என் பொண்டாட்டி. என்னது, அது உன் பொண்டாட்டியா? பரவாயில்லையே, உன் பொண்டாட்டி அழகா ஸ்லிம்மா சேலை கட்டி நல்லா அழகா இருக்காள, பூ வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி பொண்டாட்டியை விட்டுட்டு ஏன்பா நீ அங்கே கடையில் வந்து தங்கிட்டாடாக்க? நல்லா உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருந்துட்டு பிள்ளை குட்டிகளை பார்த்துக்கிட்டு நீ நல்லபடியாக வேலை செஞ்சு சம்பாதிக்கலாமாப்பா. ஏன்பா அங்கே வந்து அப்படி கிடக்க கொசு கடியில்? என்னது ஸ்லிம்மாவா? என் பொண்டாட்டி ஸ்லிம்மா இருக்க மாட்டாள, சிண்டஸ் டேங்கு மாதிரில இருப்பா. இவர் பக்கத்தில் உள்ள சரசை பார்த்துக்கிட்டு நம்ம பொண்டாட்டின்னு நினச்சிட்டாரோ? என்ன நீங்க நினைக்க மாதிரி அந்த ரோஸ் கலர் சேலை பொம்பளை என் பொண்டாட்டி கிடையாது. அது பக்கத்துல குட்டையா கட்டையா குண்டா இருந்தா பாருங்க, ஒரு புழு கலர் சேலை கட்டிக்கிட்டு, அவ தான் என் பொண்டாட்டி. என்னப்பா நீ சாக்குக்கு மேல சாக்காதார? அப்ப அந்த ரோஸ் கலர் சேலை கட்டிருந்த பொம்பளை உன் பொண்டாட்டி இல்லையா? பக்கத்துல இருந்த குண்டு பொம்பளை தான் உன் பொம்பளையா? உன் வீட்டம்மானே தெரியாது எனக்கு, சரியா பார்க்காம விட்டுட்டேனே. இருந்தாலும் அந்த லேடிக்கு இந்த பீடியா இப்படி சைஸ் இப்படி இருக்கிய? என்ன இங்க பாருங்க, என் பொண்டாட்டி பத்தி இப்படிலாம் பேசாதீங்க. என் பொண்டாட்டி தங்கமானவா. சரி அதை விடு, தங்கமோ தகரமோ இந்த மாதிரி பொண்டாட்டியை வீட்டில் வச்சுட்டு நீ ஏன்ப்பா அங்கே வந்து கிடக்க? ஊருங்க பக்கத்தில் தானே இருந்திருக்கு. நீ என்னமோ 10 மைல் தாண்டி இருக்க மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்த. அதெல்லாம் பெரிய கதைன்னு, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். சரி விடுங்க, நம்ம வேலையை பார்ப்போம் வாங்க. என்னமோ போ, பொண்டாட்டி பிள்ளைகளோட இருந்து வாழ கற்றுக்க. கடைசி காலத்தில் நான் தான் இன்னும் சாவ மதியத்து கிடக்கேன்னா நீ வேற வாழ வேண்டிய வயசில் இப்படி கிடக்கிய. சரி அதை விடுங்கண்ணே, வாங்க போய் வேலையை பார்ப்போம். இப்படி வேலை நேரத்தில் பேசிக்கிட்டு இருந்தால் என்ன நீ எல்லா பொருளையும் இறக்க? மழை வர்ற மாதிரி வேற இருட்டிக்கிட்டு வருது, மழைக்குள்ள வந்துட போகுது. வாங்க போவோம். சரிவா, அதுவும் சரிதான். என்னமோ ஒன்று நம்மக்கிட்ட மறைக்கிறான், என்னன்னு தான் தெரியல. லட்சு, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க லட்சு, எல்லாம் சரியாயிரும். ஒரு நாள் அவரே உங்களை தேடி வருவாரு பாருங்க, அவர் அக்கா குணம் தெரிஞ்சு. அதனால நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சரசு, அவரை பார்த்ததும் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எப்படி இருந்த மனசன் இப்படி இருக்காரேன்னு சொல்லிட்டு. நீயே சொல்லு சரசு, அவருக்கு எப்படி சாப்பாடு செஞ்சு பார்த்து ஏதாவது செஞ்சு கொண்டு போய் தோட்டத்தில் நேரத்துக்கு சோறை கொண்டு போய் கொடுத்துட்டு அடப்பேன். அவருக்கு அந்த ஒரு நன்றி விசுவாசம் இல்லாமல் இப்படி போயிட்டாரே, அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நானும் இப்படி சொன்னாலும் என்னனையே நம்ம கல்ல வந்து விழுந்தாது வந்துருவாருன்னு நினைச்சேன். ஆனால் அவர் இப்படி ஒரேடியாக போவார், அவர் அக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எக்கு, நீங்க சொத்து எழுதி வாங்கிட்டு வான்னு அனுப்புனீங்கல்ல, அதனாலதான் போயிட்டு அங்க இருந்துகிட்டு வர மாட்டேக்காருன்னு நினைக்கிறேன். சொத்து என்ன சொத்து சரசு? அந்த சொத்தை வச்சுக்கிட்டா நம்ம ஆள போறோம்? நம்ம போகும்போது தூக்கி போட்டு போறாவன்னு நம்ம அந்த பிள்ளைகளை மட்டும் ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க போறோம். அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நான் அவர் மேல இருந்த கோவத்துல ஆத்திரத்துல அப்படி சொன்னேன். அக்கா தானே எல்லாம் பிடிங்கிட்டு அனுப்புனது இவரை. இப்போ அவர் ஒரே அக்கா காட்டி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்மளை எல்லாம் இது பண்றாருன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வருத்தத்துல சொன்னேன். என்னதான் இருந்தாலும் மறுபடியும் வந்து அவரே பேசுவாருன்னு பார்த்தேன். நேரிலே வந்து பேசவும் இல்லை, ஃபோனு கூட இருந்தாலும் அடிக்கவே இல்லையே. அப்போ கூட நான் அந்த பிள்ளைகிட்ட ஃபோனு பண்ணாதீங்களா, ஃபோனு பண்ணாலும் எடுக்காதீங்களான்னு. ஃபோனு பண்ணிச்சுக்கலான்னு கேட்டால் ஃபோனு பண்ணலங்கிறாரு. எனக்கு ஒரு ஃபோனு பண்ணி என்ன யாதுன்னு ஒன்றும் விசாரிக்கலை. இப்போ கூட பாரு, நேரில் தானே பார்த்தேன், நல்லா நின்னரே இல்லை, வாயை பொழுந்துக்கிட்டு அந்த ஆளை நிற்காரு அந்த மனுஷன். வந்து ஒரு வார்த்தை பேசினாரா பாரு, நானும் பார்க்க அவரும் பார்க்கணும் பார்த்துட்டு வந்திருக்கு. உங்களுக்கு பயந்து போய் ஒருவேளை பேசாம கூட இருந்திருப்பாருக்கு. அவரை என்ன நான் என்ன உளிஞ்சிரியா போறேன் சரசு? கோவப்படி எதுக்கு? அவருக்கு நம்மளாம் தேவையில்ல, அவங்களுக்கு ஐயா அக்கா குடும்பம் இருந்தா போதும். சரி, என்னன்னையும் போயிட்டு போறாரு. என் பிள்ளைல என்னென்ன கரையாத்துறன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே இருந்தாச்சு. இனிமேல் நாளையிலேருந்து தோட்டத்தை போய் இனிமேதான் என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும். இந்த பிள்ளைகளோட மோட்டர் மட்டும் போட்டு விட சொல்லிட்டு பிறகு ஆஃப் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் போய் என்ன ஏதுன்னு ஒன்றும் பார்க்கல, நாளைக்கு தான் போகணும். பிள்ளைகளுக்கும் லீவு தான் நழுவே, போயிட்டு கூட்டிட்டு போயிட்டு தோட்டத்தில் கொஞ்சம் வேலை எல்லாம் பார்க்கணும். இந்த பெரிய பொண்ணு உமாலும் கீரை எல்லாம் பிடுங்கி வியாபாரம் பண்ணிட்டு வந்தேன்னா அதில் கொஞ்சம் காசு தந்தாளுவே. அந்த காசை எடுத்துக்கிட்டு தான் போயிட்டு இப்போ நான் கறி வாங்கிட்டு வந்தேன். ஆமாம், அவளோட ஆளே காணுமென்னு பார்த்தேன், எங்கே போனாலும் தெரியலையே. ஆமாம், ஏதாவது பண்ணிட்டு டப்பாளுவே, வேண்டாத வேலையை செஞ்சுக்கிட்டு. சரி சரசு, நான் வாரேன். யாராவது இந்த பிள்ளைகளுக்கு சோறு கறி ஆக்கிமே கொஞ்சம் சோறை கொடுக்கேன். சரிக்கா, நானும் போயிட்டு வரேன். இந்த மனுஷன் கை காலை உடச்சிட்டு வந்து கிடக்கும்போது நான் என்னன்னு கிடந்து இவரை பாடு பார்த்துருப்பேன். அந்த நன்றி விசுவாசம் இந்த மனுஷனுக்கு இல்லாமல் போச்சே. இனிமே நான் என்னத்த சொல்ல? அன்னைக்கு பூரா பாடு பார்த்தது நான் தானே.
இன்னைக்கு அவர் அக்கா சொந்தம் அவருக்கு முக்கியமா போச்சு. நான் தேவையில்லாம போயிட்டேன். இனிமே இந்த மனுஷனை நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம தான் நம்ம பிள்ளைகளை இனிமே காப்பாற்ற வழியை பார்க்கணும். அவர் என்னையும் போயிட்டு போறாருன்னு. சரி, ஏதோ நம்ம தலைவிதியேன்னு போக வேண்டியதுதான். எம்மா சோனி, எம்மா சந்தியா, எங்க இருக்கிய? இந்த பிள்ளைகளு கொஞ்சம் இந்த கறி இன்னைக்கு செஞ்சா நல்லா இருக்கும். நமக்கு சாப்பாடு செய்ய மனசே இல்லை. செய்ய சொன்னா என்ன சொல்லுவாளுவளோ தெரில. காலையிலே ஒன்றும் செஞ்சு தரல. நாங்கள் தான் மேகியை கிண்டி தின்னோம். இப்பயும் எங்களே செய்ய சொல்றியாக்கோன்னு கத்துவாளுவல. சரி, வந்தா சொல்லி பார்ப்போம் செய்யாளுவலான்னு. லீவு தானே, லீவு நாள் கூட வீட்டு வேலை செய்யலைன்னா என்ன அர்த்தம்? பொம்பளை பிள்ளைகளுவே செய்ய சொல்லுவோம். அதான் யூடியூப்பா என்னத்தையே பார்த்து எல்லாம் பண்ணுவாளுவே. ஏம்மா சோனி, சந்தியா எங்க அடக்கிறேன்றான்? கொஞ்சம் வாங்கம்மா. என்னம்மா எல்லாம் கொஞ்சம் வாயா. என்னம்மா கறி எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா, நான் இந்த வாசப்படியில கறி வச்சிருக்கேன் பாரு. எடுத்து கொண்டு போய் கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வையிங்க. இந்த யூடியூப்பா அவளை இங்க சந்தியால அவட்ட சொல்லினாலும் கொஞ்சம் அந்த சிக்கனை கொஞ்சம் கறி வச்சிட பாருங்களா. 2 சேர்ந்து அம்மைக்கு கொஞ்சம் முடியல. அவ்வளோதானே, வீடு பார்த்துக்கலாம். இந்த சந்தியா அடுப்பக்கரையில தான் கடந்து வெங்காயம் தக்காளி வெட்டுறேன். என்ன அவ அங்கதான் இருப்பா, கொண்டு போய் கொடுத்துட்றேன். எல்லாம் நீயும் கொஞ்சம் கூடமாட நின்று அவளுக்கு கொஞ்சம் செய்ய ஒத்தாசையா. நீ எங்க போப்புறா? ஏம்மா, அங்கே பூ மதிய சின்ன பொண்ணு வந்திருக்காவ, அவ்வளோ கூட தான் கிடக்கேன். நான் அவட்ட எடுத்து கொடுத்துட்றேன், சந்தியா செஞ்சிருவா. சரி, ஏதோ ஒருத்தி செய்யுங்க. சண்டை கிண்டை போடாம இருங்க. நான் கொஞ்ச நேரம் தலை வலிக்குது, கொஞ்சம் படுத்து எந்திக்க போகிறேன். சரிம்மா. அட, இவ திருந்த மாட்டா போல இருக்க. இன்னும் பாட்டு தான் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காளா? எப்ப சந்தியா? என்னப்பா சோனி? ஆமா, எவ்வளவு நேரம் உன்னைய கத்தி கத்தி கூப்பிடுறது? உனக்கு காது கேக்குதா இல்லையா? என்னாச்சுப்ப? அம்மா ஒரு பக்கம் கடந்து கத்தியா, நான் ஒரு பக்கம் கடந்து கத்தியேன். இந்த அப்படி சிக்கன் வாங்கி வச்சிருக்காளாம, இத கறி வச்சு வைப்பியா? அம்மைக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையா, அம்மா இருந்தாலும் அங்கேயே படுத்துக்கிட்டா. சுத்தத்துல நீ ஏதாவது யூடியூப்பை பார்த்து செய்வியா? அம்மையா சொன்னா? ஆமா, வேற உங்க ஆயாவா சொல்லுவாவே? அம்மா தான் சொன்னா. அவளுக்கு தலைவலிக்கு நாங்க முத்தத்திலே படுத்துக்கிட்டா. இந்தா செய். சரி, கொண்டா. என்ன இவ ஒன்றும் சொல்லாம சரின்னு வாங்கிக்கிட்டா? எங்க நீ வந்து செய்யின்னு சொல்லி நம்மகிட்ட சண்டை போடுவான்னு பார்த்தோம். அவ பாட்டுக்கு வாங்கிக்கிட்டாளா சிக்கனை? ஆளு ஏதோ மூடு அப்செட்டா இருக்குன்னு நினைக்கேன். அதான் பாட்டு போட்டு விட்டுட்டு வேலையில இறங்கிடுவோன்னு ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. சரி, எப்படியோ நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். தக்காளி வெங்காயம் வெட்டியாச்சு, இஞ்சி பூண்டு அரைக்கணும், தேங்காய் அரைக்கணும். சரி, எங்க வர உங்க மோன் ஒரு பேச்சு சொல் பேச்சு கேட்க மாட்டேங்க. காலையிலே பைக் எடுத்துக்கிட்டு வெளியே போடவே சாப்பிட்டு இன்னும் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரல. எந்த அளவு போனான்னு தெரியல. போன் பண்ணா எடுக்கவும் மாட்டுங்க, கொண்டாடவும் மாட்டுங்க. இங்க பாரு, அவன் ஃப்ரெண்டு பயிர்களோட எங்கன்னா போயிருப்பான். அவன் விளையாட கிரிக்கெட் விளையாட போவான்னா இப்பயும் அப்படி போயிட்டு வருவான். நீ எதுக்கு அவனுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் பசிச்சா வந்து சாப்பிட போறான். நீ உன் வேலையை பாரு, பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடு. நீ எதுக்கு போட்டு கத்திட்டு கிடக்கா? ஓவரா டென்ஷனை ஏற்றி பிபி சுகர்னு வந்து போய் கிடக்காத பாத்துக்க. எங்க அவன் வர ஒரு சொல் பேச்சு கேட்க மாட்டுங்க. நீங்களாவது கொஞ்சம் கண்டிப்பியன்னு பார்த்தா உங்க பாட்டுக்கு இருந்திய. அப்படியெல்லாம் லேஸ்ல அவனை விட முடியாதுங்க. அவனை நம்ம கைக்குள்ளே தான் வச்சிருக்கணும். அப்பதான் அவன் சரிப்பட்டு வருவான். சரி, இப்ப நான் என்ன பண்ணணுங்க? அவனை நாளைக்கு சத்தம் போடுங்க. என்ன பண்ணணுங்கன்னு என்கிட்ட கேள்வி கேட்கிய? வேற அப்ப கிட்ட தானே சொல்ல முடியும். பிள்ளை பண்ணியதப்ப ஒரு சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. எரிஞ்சு உளியா. அவன் போக்கே சரியில்லை, பாத்துக்கிடுங்க சொல்லிட்டேன். சரி, அவன் வரும்போது வருவான். அவனை பார்க்கும்போது நான் சத்தம் முடியும். இப்ப பிள்ளைகளுக்கு சோத்தை கொடுத்துட்டு நீயும் சாப்பிடு. இந்த கூறுகட்ட மனுஷனை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. அதான் பிள்ளைகள் இன்னைக்கு உங்க தங்கச்சி வீட்டுக்கு போச்சுவல்ல. சரண்யா அம்மையை பார்க்கணும்னு சொன்னான்னு போனால. அப்போ சஞ்சனாவும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான்ட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்பயே சொன்னாலவா போயிட்டு வரேன் பான்னு. அப்புறம் என்கிட்ட வந்து பிள்ளைய பார்த்துக்க சோறு கூட நீட்டு இருக்கியே. சரி, கோவப்படாத. மறந்துட்டேன். அங்க போயிட்டு அவ்வளோ 2 பேரும். ஆமா, இவனை தான் இன்னும் காணும். இவனுக்கு தான் நான் சோறு வாங்கி வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சஞ்சய் பைய கடந்து அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பான். அவனுக்காவது போன பண்ணி கேட்கலாம். இவன் போனையும் அப்படி வச்சுக்கிட்டான். அவன் தூத்துக்குடியில ஏதோ படிப்பு விஷயமா போயிருக்கான்னா. சரி, நீ போன வை. நான் இங்க பஜார்ல நிக்க. இங்க 1008 வேலை கிடக்கும் மனுஷனுக்கு. சரி வைக்கம் போ. சே, ஒரு கல்யாணத்தையும் பண்ணிட்டு இந்த பிள்ளை குட்டிகளை பெற்றுட்டு இவளோட ஒரே போராட்டமா இருக்கப்பா. ஒரு பேப்பர்ல என்ன யாரும் தேட வேண்டாம்னு எழுதி வச்சுட்டு எல்லாரையும் ஓடிடலாமான்னு இருக்கு. இங்க பாரு பெரிய பொண்ணு, இந்த ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு. இதை மட்டும் நம்ம வித்துட்டோன்னு வை, நம்ம வேலை முடிஞ்சுது. சரி வா, இவ்வளோ வித்துட்டோம். இந்த ஒன்னையும் விற்க மாட்டோமா? யாராவது ஒரு இழுச்ச வாயின் தலையில கட்டிட்டு போவோம். வா. அதான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், யார் அந்த இழுச்ச வாயின்னு. நம்ம கண்ணுல ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது வேலை. இந்த ஊரே சுத்தி வந்தாச்சு. யார்கிட்ட கொண்டு கொடுக்க இத? அட என்னவுமா கையில வாழைத்தண்டோட திரியிற? வா மீனா. பரவாயில்ல, வாசமா சிக்கிருச்சு ஒரு ஆடு. அது ஒண்ணும் இல்ல மீனா,
இந்த வாழைத்தண்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லதான் பத்துக்க. நாங்க இன்னைக்கு ஃபுல்லா இந்த வாழைத்தண்டு வியாபாரம் தான் பண்ணியிருக்கோம். அப்படியா? 2 நாளா ஒரே கீரை வியாபாரம் தானே பண்ணிட்டு இருந்தியே. இது என்ன புதுசா வாழைத்தண்டு வியாபாரம்? இந்த ஒன்னையும் கையில வச்சுக்கிட்ட வச்சுக்கிட்டு திரியிறியே? ஐயோ இல்ல, நாங்க நிறைய எடுத்துட்டு வந்தோம், எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஒண்ணு தான் இப்ப மிச்சம் இருக்கு. யார் அந்த லக்கி பர்சனோ அதையிட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும். ஜஸ்ட் 20 ரூபா தான். அதுவும் இது கோயில்ல உள்ளது, ஏலத்துல வாங்கிட்டு வந்தோம். கோயில்ல உள்ளதா? ஆமா. யாரோ முத அவிய வீட்டுல வச்ச வாழைத்தாறு போட்டுச்சான், என்னென்னமோ போட்டுச்சான். ஆனா அந்த வாழையவே கூறு போட்டு எல்லாத்தையும் ஏலத்துல விட்டுட்டு இருந்தாங்க. அதனால நாங்க வாழைத்தண்டு மட்டும் ஏலத்துல எடுத்து அது நாங்க எல்லாம் வித்தோம். கோயில்ல உள்ளது சாப்பிட்டா வீட்டுல நல்லது நடக்குமா? நீ வேணா அந்த வாழைத்தண்டை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாரு. உன் ஓடி போன புருஷன் உங்ககிட்ட வந்து சேரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும். என்ன சொல்ற உமா? ஆமா, நீ கண்டிப்பா இதை சாப்பிட்டு பாரு, நல்லது நடக்கும். ஜஸ்ட் 20 ரூபா தான். இப்போ உன்கிட்ட கையில காசு இல்லைனாலும் பரவாயில்ல, நாளைக்கு வந்து உன் வீட்டுல வாங்கிக்கிடுறேன். சரி, அப்போ குடும்பமா அப்படி கண்டிப்பா ஓடி போன புருஷன் வந்து சேர்ந்துருவான். அடே அப்பா, வெக்கத்தை பாரு. போலாம் உமா. அட மீனாக்கு என்ன வெக்கம்? ஓடி போன புருஷன் வந்துருவான்னு சொன்னதுமா? எப்படி பெரிய பொண்ணு நம்ம ராஜதந்திரம்? எல்லாம் உண்மையாலே அதை சாப்பிட்டா ஓடி போன புருஷன் வந்துருவானா? கோயில்ல ஏலத்துல எடுத்ததுன்னுட்ட அங்க குப்பையில கிடந்து தானே நீ பறக்கிட்டு கிடந்த? பெரிய பொண்ணு, தொழில் ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்லாத, அமைதியாயிரு. சரி வா, இன்னைக்கு பிசினஸ் நமக்கு ஓவர். இனிமே நாமளே முதலாளி, நாமளே தொழிலாளி. நம்மள யாரும் கேட்க முடியாது. எல்லாம் நம்ம தான், எல்லாம் இனிமே நம்ம தான். கிறுக்கு முத்திட்டு இங்க பாருப்பா, நீ சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ உன் பொண்டாட்டி பக்கம் தான் நியாயம் இருக்க மாதிரி தெரியுது. என்னன்னே நீங்களும் இப்படி சொல்லிட்டியே? ஆமாப்பா, எனக்கு என்னமோ உன் அக்காவை நீ நம்புறதை விட உன் பொண்டாட்டியை நம்பி மறுபடியும் நீ உன் பொண்டாட்டி கூட போய் பிள்ளைகள் கூட போய் சேர்றது ரொம்ப நல்லதுப்பா. எனக்கு என்னமோ உங்க அக்கா குணம் சரியா படலை. உன் சொத்து முழுக்க வாங்கிட்டு உன்னையும் இப்படி வேலைக்காரங்கனாங்க வேலையை செய்ய வெளியில விட்டுருக்குன்னா அது எப்படிப்பட்ட பொம்பளையா இருக்கும்? நீ வேலைக்கு வரும்போது கூட நான் யாரோ எவரோ சிபாரிசில் வந்திருக்குன்னு நினைச்சேன். அந்த அண்ணாச்சி கடையில எவ்வளவு ஆளுகளை வேலைக்கு எடுக்காரு, இன்னொரு கடை வேற திறக்க போறாரு, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அடக்காவ நல்ல அங்க வருவாரு, பேசுவாரு. அந்த மனுஷன் தான் உங்க அக்கா புருஷன் எனக்கு தெரியாது. இப்ப நீ சொல்ல போய் தான் எனக்கு தெரியும். உன்னைய வியானுன்னு இங்க பக்கத்துல சேர்க்கப்படாதுன்னு இங்க சேர்த்த மாதிரி தெரியுது எனக்கு என்னமோ. ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் எப்போனா குடிப்பேன் பற்றியலா, குடிச்சிட்டு அங்கே எதுவும் வாந்தி கிந்தி பண்ணி போட்டு பிள்ளைகள் அதை எதுவும் பார்த்து எதுவும் நினச்சிடக்கூடாது பற்றிலாம் என்னை பற்றி. அதனால தான் வேலை செய்கிற இடத்துல அங்கேயே தங்கிக்கிட்டேன்னா நம்ம உடம்பு வசதியாக இருந்தேன்னா ஒரு நாள் குடிப்போம், அப்படியே தூங்குவோம். அதனால் சரி நீ வெளியில் தங்கிக்கிட்டேன்னா உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லையே நினச்சி எங்கள் அக்கா சொல்லியிருப்பா. அங்கே வரக்கூடாதுன்னெலாம் நினச்சி சொல்ல மாட்டா. நானே இந்த வாரம் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு பழங்களெல்லாம் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு கொண்டு போய் பார்த்துட்டு வரணும்னு தான் பார்த்தேன். இங்கே வேலை கரெக்டாக இருந்து போச்சு. என்னதான் இருந்தாலும்ப்பா, நீயும் 2 பொட்டை பிள்ளை வச்சிருக்க, உனக்கும் சொத்து பத்து தேவைப்படும். அப்போனா இப்போ அது நல்லா தானே இருக்கு. அப்போ உனக்கு ஏதாவது தரலாம்ல, உனக்கு தரணுன்ற என்ன வரலையே? அப்படிலாம் இல்லைன்னே, எங்கள் அக்கா எனக்கு பழைய இடத்துல ஒரு இடம் கொஞ்சம் கிடக்கான், அந்த இடம் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அதை பிள்ளைகளுக்கு கல்யாணத்தப்போ வந்து கேளு, அப்போ நான் தாரேன்னு சொல்லியிருக்கா. அதெல்லாம் தந்துருவா. என் பொண்டாட்டி இருந்த ஊர்லேயே நாங்கள் இருக்கும்போது ஒரு இடம் வாங்கினோம், அங்கே ஒரு இடம். அந்த இடம் கூட என்னைய பார்த்துக்கன்னு சொல்லி சொன்னான். எங் பொண்டாட்டி தான் ஒத்துக்கிட முடியேன்ட்டா. அதனால அந்த இடத்த கூட நான் பார்த்துக்கல, வேற ஆள்கிட்ட தான் குத்தைக்கு விட்டுருக்கா. அதுவும் சரியா பார்க்காம தோட்டம் அந்த ஆளை கிடக்கு. பாரு, நீயே சொல்றா இடம் வாங்குறாங்க எல்லாம் பண்றாங்கன்னு. அப்படின்னா அவிட்ட எல்லாம் இல்லாமலாம் இருக்கு. அப்போ உங்ககிட்ட வாங்கின சொத்து பத்துக்கு அந்த இடத்தையாவது உனக்கு தரலாம்ல. இப்போ சரி அங்கே பார்த்துக்கன்னு சொல்லி அந்த தோட்டத்தை பார்த்துக்காவது உன்னை அனுப்பியிருக்கலாம்ல. அதையும் பார்த்துக்க மனசு வரலன்னா, அனுப்ப சொல்ல மனசு வரலன்னா என்ன அர்த்தம்? உனக்கு சொத்து கித்து எதுவும் தராதுன்னு எனக்கு தோணுது அந்த பொம்பளை. நீ கொஞ்சம் அதுக்கிட்ட உஷாரா இரு. என்னென்ன நீங்களும் என் பொண்டாட்டி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிய. சும்மா எங்கள் அக்காவை குறை சொல்லாதீங்க. நீங்கள் எங்கள் அக்காட்ட வந்து பேசி பாருங்க, தெரியும் எங்கள் அக்கா குணம் எப்படின்னு. சரி, அப்போ உனக்கு ஒரு 2 பிள்ளை இருக்குல்ல, நீயும் கஷ்டப்பட்டு போய் தான் கிடக்க. ஒரு பிள்ளையாவது அவன் பையனுக்கு கட்டிக்கிட்டேன்னு எதுவும் சொல்லிச்சா? என்னே நீங்கள் வேற சும்மா இருங்கண்ணே. என் அக்காவே ஒத்துக்கிட்டாலும் என் பொண்டாட்டி ஒத்துக்கிடமுண்டா. அதனால் அது நடக்கிற காரியம் இல்லை. ஆனால் என் மனசில் ஒரு ஆசை இருந்தது. ஒரு நாள் நான் குடி போதையில் உளறிட்டேன் போல இருக்குது. அதுக்கு எங்கள் அக்கா இந்த மாதிரி என்னெல்லாம் வச்சுக்கிடக்கூடாது, நான் எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி மோளுக்கு தான் மோளை தான் கட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா பார்த்துக்கிடுங்க. அதுவே எனக்கு மனசுக்கான கொஞ்சம் உறுத்தலாக தான் இருந்தது. இருந்தாலும் லட்சுமி ஒத்துக்கிட மாட்டா, வேற நம்ம இதுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணேன்னு நினச்சி நான் வேற அதை பெருசாக எடுத்துக்கிடலை. இப்போ சொல்லு, உங்கள் அக்கா அந்த பையனுக்கு உன் விட்டு பிள்ளையே கட்ட மனசு இல்லை. அப்போ அவங்க தங்கச்சியா அது பிள்ளையே கட்டுவேன்னு சொன்னா அங்கே சொத்து பத்தோட நல்லா இருக்காவ, அதனால கட்டலான்னு சொல்லுது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. என்ன நீங்கள் சும்மா தெரியாமல் சொல்லாதீங்கன்னே, எங்கள் அக்கா அப்படியெல்லாம் கிடையாது.
என் பொண்டாட்டி தான் இப்போ சொத்து ஆசை வந்து போச்சு, என்னமோ தெரியல, போய் சொத்தை வாங்கிட்டு வான்னு அனுப்பி விட்டுட்டா. இல்லாட்டின்னா அவள் நான் குடிச்சாலாம் பெருசாவா இது பண்ண மாட்டா. நான் பாட்டுக்கு காலில் விழுந்து சமாதானம் ஆயிடுவேன். திடீர்னு அவளுக்கு யார் யாத்தி விட்டான்னு தெரில, இப்போ சொத்தை வாங்கிட்டு வான்னு அனுப்பி விட்டுட்டா. அதனால தான் எனக்கு அவங்க போக மனசு இல்லாமல் நான் இருக்கேன். இல்லாட்டின்னா நான் என் பொண்டாட்டியோட போய் சேர்ந்துடலான்னு போயிருப்பேன். அவள் சொத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாளே, அவள் வீட்டு வீடுன்னு சொல்லிட்டாளேன்னு தான் என் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. அவள் இப்போ இருக்க இடம் அவள் அம்மா கொடுத்த இடம், அதனால அவள் அங்கே இருந்துக்கிட்டு என்னைய வெளியே போன்னுட்டா. அதான் எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ உன் அக்கா வெளியே போன உடனே வரட்டில்லையோ, அப்பயும் உன் அக்கா விட்டு அக்கா பிள்ளைகளை பார்க்கறதுக்கு பழங்களெல்லாம் வாங்கிட்டு போனங்க. உன் பொண்டாட்டி எதிர்க்க இன்னைக்கு பார்த்தியே, அப்போ உனக்கு பேசணும்னு தோணலை? என்னே, அவள் செருக்கு பிடிச்சவா எப்படி முறைச்சிக்கிட்டு போனான்னு பார்த்தியலா? அவள் கண்ணில் படப்படாதுன்னு நினச்சேன், அப்பையும் நான் பட்டுட்டேன். என்ன பண்ணுறது, ஏன் தலையெழுத்து. என்னமோ போப்பா, நானும் 3 பிள்ளைகளை வளர்த்து கட்டி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. அதை வச்சு நான் சொல்லியே, உன் அக்கா குணம் கொஞ்சம் கூட சரியில்லை. நாளை பின்ன பார்த்துக்க, ஏமாந்து தெருவில் நின்றுடாத சொல்லிட்டேன், அவ்வளோதான். சரி, நான் போய் குளிச்சுட்டு நான் சாப்பாடுக்கு பாட்டு செய்யறதுக்கு எதுவும் இல்லை, 4 காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வாரேன். சரிண்ணே. என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? எல்லாரும் எங்கள் அக்காவையே குறை சொல்லியாவில்லையா? இந்த லட்சுமியை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்காவ. அப்போ உண்மையிலே தப்பு நம்ம மேலே தான் இருக்கோ? சே இல்லை இல்லை, எது பண்ணாலும் எங்கள் அக்கா எனக்கு நல்லதுக்கு தான் பண்ணுவா. அதனால் அவளை எதுவும் நம்ம தப்பாக நினைக்கப்படாது. இப்போ மணி என்ன, ஒரு 4 போல் இருக்குமா? சரி, அப்போ நம்மளும் குளிச்சுட்டு கிளம்பி ஏதாவது வாங்கிட்டு பிள்ளைகளை போய் பார்த்துட்டு அக்காவையும் பார்த்துட்டு வருவோம். ராத்திரிக்கு தங்க இங்கே வந்துடலாம். டே மாப்பிள்ள, சாப்பிட்டுட்டு எப்போ வந்த? பரவாயில்லையே, சீக்கிரமா வந்துட்டியே சாப்பிட்டுட்டு. வீட்டுக்கு போனா தானே சீக்கிரம் வர்றதுக்கு. இங்கே தான் இருக்கேன். மாப்பிள்ள என்ன சொல்கிற? வீட்டுக்கே போகலையா நீ? அப்போ இன்னும் சாப்பிடாம தான் இருக்கியா நீ? இல்லடா, பசிக்கல, அதனால தான் போல. என்னடா இப்படி சொல்கிற? ஏதோ வீட்டில் பிரச்சனையா? இல்ல வீட்டில் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஏதோ மனசு சரியில்லை, அதனால சாப்பிடவும் தோணல, பசிக்கவும் இல்லை, அதனால தான் போல. அதான் கிரவுண்ட்ல எங்கேயும் உட்காந்துட்டேன், நீங்களாம் போனவங்க வரட்டும்னு. எப்படி இந்த டீம் விளாடி முடிச்சு போனப்ப தானே நம்ம விளாட முடியும், அதனால தான் சரி வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய், உனக்கு என்னதான்டா பிரச்சனை? காலேஜ்லயும் ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிற, வீட்டுக்கும் போய் ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா இருக்க மாட்டேற. என்னதான் பிரச்சனை உனக்கு? எனக்கு என் பிரச்சனையை யார்கிட்ட சொல்ல, என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது ஆதி. சரி, என்கிட்டயாவது சொல்லுடா, என்னதான் பிரச்சனைன்னு. ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். அது ஒன்றும் இல்லை ஆதி, உனக்கே தெரியும் எனக்கு சந்தியாவை ரொம்ப பிடிக்கும்னு. ஆமா, அதுல என்ன பிரச்சனை? சந்தியா எதுவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டாலா என்ன? அதெல்லாம் எதுவும் அவன் சொல்லலை. எனக்கு இப்போ வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, எனக்கு என்ன முடிவெடுக்குன்னு தெரில. எங்கள் அம்மா ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எங்கள் அத்தை பொண்ணு ஒன்று ஃபர்ஸ்ட் இயரில் படிக்கிறாள்ல, சரண்யா, அவளை தான் கட்டிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன தான் கட்டிப்பேன்னு உறுதியாக இருக்குது. இதுக்கு இடையில நான் எனக்கு சந்தியாவை பிடிச்சிருக்குன்னு வீட்டில் சொல்லவும் முடியல, எனக்கு சந்தியா கிட்டையுமே சொல்ல முடியல. சந்தியாவுக்கும் என்னைய பிடிக்கும், ஆனாலும் அவளும் பிடிக்கும்னு சொல்ல மாட்டேங்கிறா. எனக்கு என்ன பண்ணனே தெரில, என்ன முடிவெடுக்கன்னு தெரில. சரி, சந்தியா தான் எதுவும் சொல்லலையே, சரி ஓகே, அவள் பாட்டுக்கு அவள் லைஃப்பை பார்க்கட்டும். சரி, நம்மளாவது மனசு கல்லாக்கிட்டு சரண்யாவே கட்டிக்கிறதுனா சரி ஓகே அப்படின்னு இருக்கலான்னு பார்த்தா, என்னால் 2 பக்கமும் என்னால் முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணன்னு முடிவெடுக்க தெரியல எனக்கு. இப்பவேவா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க? அதுக்கு தான் நாள் இருக்குல்ல, அப்புறம் ஏன் அதை போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? நீ சந்தியாவை பிடிச்சிருக்குன்னா சந்தியாவை லவ் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் உனக்கு இது மாமா பொண்ணு, அந்த பக்கம் அத்தை பொண்ணு. அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலன்னா அப்போ நீ சொல்லிட்டு எனக்கு மாமா பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, சந்தியாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நீ உறுதியாயிரு. எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிற? நீ எப்படியும் உங்க அத்தை பொண்ணுக்கிட்ட ரொம்ப பெருசா பேசினது கிடையாதுல்ல, என்னன்னா என்ன அவ்வளோதானே? ஆமாடா, வீட்டில் வச்சு கூட நான் பெருசாக எதுவும் பேசிக்கிறதே கிடையாது. அதுக்காகவே நான் லேட்டாக தான் வீட்டுக்கே போகிறேன். போனதும் சாப்பிட்டு ரூமுக்கு போய் படுத்துடுற மாதிரி டைமுக்கு தான் போகிறேன். இப்போலாம் வீட்டில் இருக்கதே இல்லை. ஏன்னா இங்கே வந்து காலேஜில் சேர்ந்துருச்சு அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கவே மாட்டேங்குது. இங்க பாரு, நீங்க 2 பேரும் உறுதியா இருந்தீங்கன்னா யாராலையும் பிரிக்க முடியாது. அதனால நீ போட்டு மனசை போட்டு குழப்பிக்காம ஜாலியா இரு. இப்போ சந்தியா அப்பாவும் அவங்க வீட்டில் கிடையாது, சண்டை போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு தான் வந்தாரு. வந்தவரையும் எங்கள் அம்மா வெளியில் வேலைக்கு சேர்த்து விட்டு வெளியிலே தங்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க. இல்லாட்டினா கூட அவரு மறுபடியும் பொண்டாட்டி பிள்ளைன்னு போய் எங்கள் அத்தை கூட போய் சேர்ந்துருப்பாரு. எங்கள் அம்மாவே வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்கு. அதுவே கஷ்டமா இருக்கு எனக்கு. சரிடா, குடும்பத்துல எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதெல்லாம் நம்ம சின்ன பசங்க போய் சால்வ் பண்ண முடியாது. அது காலப்போக்கில் சரியாயிரும். நீ போட்டு ஏன் மனசை குழப்பிக்கிட்டு இதே யோசிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு எங்கள் அத்தை மாமா பிரச்சனையே இல்லை. நான் உங்கள் கையில் காலில் விழுந்தாவது நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் எனக்கு இப்போ இருக்க ப்ராப்ளமே எங்கள் அம்மாவும் சரண்யாவும் தான். அவங்களால தான் நான் சந்தியா கிட்ட பேசாமல் இருக்கேன். பாவம் சந்தியா, எதுக்காக நான் அவகிட்ட பேச மாட்டேங்கிறேன் என்னன்னு தெரியாமல் அவளும் என்னைய அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னை மாதிரி தான் அவளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் காலப்போக்கில் சரியாயிரும். நீங்க 2 ஃப்ரீயா எப்பயும் போல ஃப்ரெண்ட்ஸா பேசுற மாதிரி பேசிட்டே இருக்கலாம். பின்னாடி நடக்க போறதுக்கு எதுக்கடா இப்பயே நீ இப்படி இருக்க? அப்படி இல்லை ஆதி, ஒருவேளை நான் சந்தியாவுக்கு இப்போ வாக்கு கொடுத்த போல நான் நடக்காம பரவு சரண்யாவே கட்டிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு வை, அப்பாவா பாவம் இல்லை. அதனால தான் நான் இப்பவே அவளை அவாய்ட் பண்றேன். அதுவும் சரிதான். இந்த பையன் அப்படி எங்க போனான்னு தெரியலையே. ரமணி, என்ன நீ இப்பதான் சாப்பிட்டியாக்கோ? வாங்க, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன்.
இவ்வளவு நேரம் சாப்பிடாம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்கேன். ஆமா நல்லா கேப்பியரு. நீரும் சாப்பிட வரல, நான் வெளியே சாப்பிட்டுக்கிட்டேன், எனக்கு வேலை கிடக்குன்னு சொல்லிட்டியாரு. அப்போ உங்க மகனாவது வந்து சாப்பிட வருவான்னு பார்த்தா அவனும் வரல. நான் போன பண்ணி உங்ககிட்ட சொல்ல தானே செஞ்சேன், உங்க மகன் இன்னும் சாப்பிட வரல மதிய சாப்பாட்டுக்குன்னு சொல்லி. அவன் போனுக்கு நானும் போன் அடிச்சு பார்த்தேன். சுவிட்ச் வந்துச்சு. சரி பரவாயில்ல, வந்து சார்ஜ் கிச்சு இல்லாம இருக்கும் பரவாயில்ல, வந்திருப்பான் சாப்பிட்டுருப்பான்னு நினைச்சேன். இன்னும் வீட்டுக்கே வரலையா அவன்? இன்னும் வீட்டுக்கே வரல. அவன் வந்து சாப்பிட்டா தானே நமக்கு நிம்மதியா சோறு திங்க தோணும். நீங்களும் வரல, செஞ்சு வச்சு சோறு கறி எல்லாம் அந்த ஆள கிடக்கு. சரி நாளைக்கு கொடி ஏறிடுமே, அதுக்கு முன்னாடி கறியோறு வச்சு இன்னைக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்துடலான்னு பார்த்தேன்னா அந்த 2 பிள்ளைகளும் அங்கே போயிட்டு இவனாவது வந்து சாப்பிட வருவான், நீங்களும் வருவீன்னு பார்த்தா நீங்க 2 பேரும் வரல. வேற எனக்கு மட்டும் எப்படி சோறு இறங்கும்? அதனால நானும் சாப்பிடாம இவ்வளோ நேரம் இருந்தேன். எனக்கு வேற தலை சுத்தி இறங்க வந்துருச்சு. அதான் சரி கொஞ்சோட சோறை போட்டு சாப்பிடுவோன்னு நினச்சிக்கிட்டு இப்பதான் போட போனேன். சரி சாப்பிடு. எனக்கு ஒன்றும் சோறு வேண்டாம், பசிக்கலாம் செய்யல. உங்க மோகனை வந்து எங்க இருக்கா என்னன்னு ஃபர்ஸ்ட் பிடிங்க, பிடிச்சி அவனை வந்து சாப்பிட வைங்க. அட அவன் இன்னும் சின்ன பயலா வருவான். வெளியே ஃப்ரெண்டு பயலோட எங்கன்னா சாப்பிட்டுருப்பானா இருக்கும், சுத்திட்டு அடப்பான்ல, கிரிக்கெட் விளையாடிட்டு பொறுமையா வருவான். நீ எதுக்கு போட்டு அவனை போட்டு யோசிக்கிறா? அவன் என்ன பச்சை பிள்ளையான்னு கேட்கேன். இங்க பாருங்க, அவன் இப்படியே போய்கிட்டு இருந்தானா அவன் போக்கு சரியில்லை. அவனை ஒழுங்கா நம்ம கைக்குள்ள எப்பயும் போல வச்சிருக்கணும். இப்போ அவன் யார் சொல் பேச்சு கேட்டு இப்படி நடக்கான்னு எனக்கு தெரியாண்டங்கு. ரொம்ப நம்ம சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்க, எரிஞ்சு வெளியான். அதனால அவனை நீங்க பிடிச்சி கொஞ்சம் கண்டிங்க சொல்லிட்டே. ஆமா, அப்புறம் பிள்ளை நம்ம பேச்ச கேட்காம போச்சுன்னா அப்புறம் நம்ம கையில இருக்காது ஒன்றும். சரி நீ சாப்பிடும் போத. அவன் ராத்திரிக்கு எப்படியும் அடையங்க தானே வரணும். அப்ப பிடிச்ச அவனை என்ன ஏதுன்னு நான் கேட்டுக்கிட்டுறேன். எக்கா அது யாரு? தண்டபாணி மாதிரிலாம் இருக்கு. இவன் எதுக்கு இப்ப இங்க வந்தான்? என்னக்கா மாமாவை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க போல இருக்கு, வெளியே வரைக்கும் சத்தம் கேக்குதே. வாயா உங்க மாமா என்ன, அவரை எப்பயும் நான் சத்தம் போடியதுதான். நீ உள்ளவா. சரி இந்தாக்கா பழம். பிள்ளைலாம் எங்க? ஆளே காணும், சத்தமே இல்லாம இருக்கு. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு அடக்கிய. பிள்ளைலா உன் மருமவே வெளியே விளாட போயிட்டா. 2 பிள்ளைகளும் அங்கே இவ சாருமதி வீட்டுக்கு போயிருக்குவே. அவள் தாயை பார்க்கணுன்னா சரண்யா அந்தால சரி போயிட்டு வாமான்னு மருமகளும் அங்கே அனுப்பி வச்சேன். அப்படியா? சரி இந்த அப்படி பிள்ளைகள் வந்தா கொடு. இது என்னது பழமா? ஏன்னா இவ்வளோ பழம் வாங்கியிருக்கா என்னத்துக்கு? வேற பிள்ளைகளை பார்க்க தாய் மாமே வெறுங்கையோடையா வர முடியும்? அதான் பழம்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த அப்படி. சரி சாப்பிட்றியா? இல்ல வேண்டாக்கா, நான் வெளியே சாப்பிட்டுட்டேன். வாங்க மச்சான் உட்காருங்க. சரி மாமா. அட கொஞ்சம் சாப்பிடுங்க. உங்க அக்கா வச்ச கறி குழம்பு இன்னுதான் பாருங்களாம். அப்பதானே எங்களோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும். என்ன மாமா, எங்க அக்கா சமையல கிண்டல் பண்றீங்களோ? ஆமா, அவர் சும்மா முழுக்குவாரு. நீ கொஞ்சம் சாப்பிடியா? வேண்டாக்கா, நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் சாப்பிட்டேன், 2-3 மணிக்கு போல தான். அதனால பசி இல்லை. வேணா போகும்போது கொஞ்சம் வாங்கிட்டு போறேன். சரி, அப்போ நிறைய சோறு கறி கிடக்கு, வேணா அள்ளிட்டு போ. சரி என்ன மச்சான், வேலைலாம் எப்படி போகுது? உங்களுக்கு வேலை பிடிச்சிருக்கா? இடம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, எனக்கு வேலைலாம் பிடிச்சிருக்கு. நான் இந்த வேலையை போய் வாங்கிட்டு வந்துட்டேன்னு எதாவது எவ்வளோ வருத்தப்பட்டீங்களோ? சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு. ஓகே தான், இடம்லாம் ஒன்றும் தங்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி இன்னைக்கு பார்த்துட்டு போலாமா, பிள்ளைலாம் கிடப்பாவில் பார்த்துட்டு போலாமான்னு வந்தேன். ஆமா, என் மருமை எங்க ஆளை காணோம்? அவன் லீவுன்னா கிரிக்கெட் ஆட போயிடுவான், போயிட்டு லேட்டாக தான் வருவான். இன்னும் சாப்பிட கூட வரலன்னு தான் அவன் சத்தம் போட்டுட்டு அடக்காவன. அப்படியா? பிள்ளை என்ன சாப்பிட வரலையோ? ஆமா, ஒரு சில நேரம் இப்படிதான் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஓடுவான். இன்னைக்கு என்னன்னு தெரியல, வெளியே பயிலோட சாப்பிட்டுட்டானே என்னமோ தெரியல. சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருப்பானா இருக்கும். சரி மச்சான், நான் இன்னொரு கடை திறக்க விஷயமா கொஞ்சம் அலைஞ்சிட்டு அடக்கேன். கொஞ்சம் பொருள் எல்லாம் வைக்க அரேஞ்ச் பண்ண அந்த ரேக்குக்கெல்லாம் அடுக்க வேண்டியிருக்கு, ஆளு தேவைப்படும். அப்போ கூப்பிட்டா உங்களுக்கு ஒரு நாள் வர முடிஞ்சா வருவீங்களா? நான் வாரேன் மாமா, நீங்க எப்பன்னு சொல்லுங்க, சொல்லும்போது வாரேன். ராத்திரி வேலையா தான் இருக்கும். கொஞ்சம் குடோனு எல்லாம் இருந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். நிறைய வேலை கிடக்கு பத்துக்கிடுங்க. உங்களுக்கு முடியும் போது ஒரு நாள் கூப்பிடுறேன், வாங்க என்ன? சரி மாமா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமலா? எங்க அதெல்லாம் போட்ட வேண்டிய கேட்டுட்டு அடக்கிங்க. வான்னா அவன் வர போறான். அவன் பொண்டாட்டி கூட இருக்கும்போது தான் நம்ம பயப்படணும் கூப்பிடியதுக்கு. அவன் பொண்டாட்டி என்ன சொல்லுவாளோ எது சொல்லுவாளோன்னு. இப்போ இவன் எங்க தனியாக தானே அடக்கான், எப்போ கூப்பிட்டாலும் வான்னா வருவான். இருந்தாலும் ரமணி, அவங்களுக்கும் அங்கே வேலை இருக்கும்ல. கல்லு முடை சிந்து கல்லு மண்ணு எல்லாம் சமந்துட்டு அது வேற டயர்டா இருக்கும் உடம்பு. ராத்திரி வேற வேலைக்கு கூப்பிடுறோமேனு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. மாமா அதெல்லாம் நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு எப்போ எந்த உதவி வேணுனாலும் எனக்கு போன பண்ணுங்க, நான் உடனே வந்து நிற்பேன். சரி மச்சான், நீங்க இப்படி சொன்னதே பெரிய சந்தோஷம். சரி, அப்போ நான் பரவாயில்ல, ஏதாவது வேணா கூப்பிடுறேன். சரி. லட்சுக்கு நல்லா தூக்கத்தை பாரு. அதானே, நம்ம வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு வெந்து வந்து கிடக்கும். இவைய நல்லா சொகுசா நல்லா தூங்கிட வேறு. எழுப்பி விடு லட்சுவே. அதான் நம்ம வந்துட்டோமே, இனிமே எங்க லட்சு தூங்குறது? லட்சு எந்திரிங்க. எல்லாம் வாங்க. எப்பலாம் வந்திய? இப்பதான் வந்தோம் லட்சு. அப்படியா? நான் தலை வலிக்குன்னு அந்த சாப்பிட்டுட்டு கொஞ்சம் படுத்துட்டேன். பிள்ளைகள் தான் இன்னைக்கு சோறு கறி எல்லாம் அவ்வளோதான் செஞ்சாலுவேன். இன்னும் உங்களுக்கு உடம்பு தெரியாவில்லையா? வேணா ஏதாவது முடியலன்னா சொல்லுங்க, ஆஸ்பத்திரிக்காவது போயிட்டு வருவோம். இல்ல வேண்டாம், தலைவலி தானே, சரியாயிரும். நீங்க என்னத்தையாவது போட்டு தேவையில்லாம யோசிச்சுட்டே இருப்பீங்களா இருக்கும், அதான் தலைவலிக்கும்னு நினைக்கேன். நான் என்னத்த நினைக்க போறேன்? வேற யாரு? தண்டபாணி என்னதான்
அவியலை பத்தி நினைச்சுதான் உங்களுக்கு தலைவலிக்குன்னு நினைக்கேன். எதுக்கு தேவையில்லாம இப்ப தண்டபாணி என்ன நினைச்சிட்டு இருக்கிய? அதான் வீட்டை விட்டு வெளியே போன அடிச்சு விரட்டிட்டியல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு அவியலை பத்தி யோசிக்கிறீங்க? ஏன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லலா. இன்னைக்கு கூட அந்த மனுஷனை நம்ம ஊர்ல பார்த்தேன். என்னது தண்டபாணி என்ன பாத்தியலா? ஆமா, அவரு எதுக்கு நம்ம ஊருக்கு வந்தாரு? ஒருவேளை லட்சும மறைவா நின்று பார்த்துட்டு போலான்னு வந்திருப்பாரு ஒருவேளை. உமா, நீ சொன்ன மாதிரி ஒருவேளை வேணா இருக்கும். பொண்டாட்டி பிள்ளைகளோட ஒளிஞ்சு நின்னாவது பார்த்துட்டு போலான்னு வந்திருப்பாரா இருக்கும். அட நீங்க வேற சும்மா இருங்களா. அவரு ஒன்றும் எங்களோட பார்க்கலாம் வரல. அவரு இப்போ செங்கல் மண்ணு கல்லுன்னு சமக்க கடை இருக்குல்ல, லோடி ஏத்திய கடை, அந்த கடையில வேலை செய்யாரு போல இருக்கு. அது அக்கா சேர்த்து விட்டுருக்காளாம். அதனால அந்த கடையில வேலை செய்யாரு. பொருள் இங்க எல்லாம் சரக்கு இறக்குறதுக்கு வந்திருக்காரு. லோடு இறக்க வந்துட்டு நான் அதை பார்த்துட்டேன். சிமிடு முடி இறக்கும் போது அதான் வாயை பிளந்துட்டு நின்னாரு. அந்த ஆளை சாக்கா முழிச்சுக்கிட்டு திருன்னு. நானும் சரசும் கறியை வாங்கிட்டு வந்தோம். அப்பதான் பார்த்தேன். நான் பாட்டுக்கு வந்துட்டேன், பேசல. அட என்ன சொல்றீ லட்சு? இப்போ என்ன செங்கல் மண்ணா தூக்கிட்டு தெரியாரு? ஆமா, அது அக்கா வாங்கி கொடுத்த கவர்மெண்ட் உத்தியோகம்ல, அதான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க இருக்கும்போது தண்டபாணியன்னு எப்படி இருப்பாவ? நல்லா ராஜகணங்க காலையிலே கிளம்பி தோட்டத்துக்கு போறது என்ன, லட்சி சோறு கொண்டு போறது என்ன, நல்லா அப்புறம் சாயங்காலம் வந்து ஏதாவது உடம்புடிக்கு போய் சுத்திட்டு வெள்ளையும் சுள்ளையுமா வருவாரு. நல்லா சுத்திக்கிட்டு திரிவார. இப்ப என்னன்னா செங்கல் மணி சமந்துக்கிட்டா சுத்திக்கிட்டு திரியாரு. என்னமோ பண்ணிட்டு போறாரு. நம்ம என்னத்த சொல்ல? அவருக்கா என்னைக்கு அறிவு வருதுன்னு பாப்போம். வேணா சொல்லுங்க லட்சு. தண்டபாணி என்ன கையை காலை கட்டி போட்டு தூக்கி கொண்டு வீட்டில் கொண்டு அடைச்சி போடியும். சே, அப்படியெல்லாம் ஒன்றும் அந்த மனசு இந்த வீட்டில் இருக்காண்டாம். அவருக்கு என்னைக்கு புத்தி வந்து அவருக்கா அவர் பண்றது தப்பு அப்படின்னு தெரிஞ்சு வராரு, அப்போ வரட்டும். அது வரைக்கும் அவர் அப்படி கஷ்டப்படட்டும். அப்பதான் அவருக்கு என் அருமை புரியும். அப்பனா நீங்களும் எதை பற்றியும் யோசிக்காம நல்லா தெம்பா சாப்பிட்டு வாங்கி இருக்கணும். நீங்களும் வேற இப்படி அப்பப்போ படுத்துக்கிட்டுறீல்ல உடம்பு முடியலன்னு, அதை பார்த்தா எங்களுக்கு வருத்தமா இருக்குல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைலாம், நான் நல்லா தான் இருக்கேன். நாளைக்கு எந்திரிச்சு தோட்டத்துக்கு ஓடிடுவேன் பாரு, அப்புறம் சுறுசுறுப்பாக இருப்பேன். நீங்கள் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருந்தால் எங்களுக்கு அது போதும். நீங்கள் மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தண்டபாணி என்னன்னா கையை காலை பிடிச்சி தூக்கி கொண்டு கட்டிங்க கொண்டு போட்டுருவோம். பார்த்துக்கிடுங்க. நானும் உமாவும் அதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆமா லட்சு, பெரிய பொண்ணு சொல்றது உண்மைதான். ஏலா அப்படிலாம் எதுவும் பண்ணிட்டு நடக்காதீங்களா? வேற அவரு நான் தான் அப்படி பண்ண சொன்னேன்னு நினைச்சுக்கிட்டு வேற என்கிட்ட நாண்டுக்கிட்டு நிற்பாரு. அப்புறம் அவ்வளோ புருஷனை கடத்திட்டு வந்துட்டான்னு என்னைக்கு கேவலப்படுத்தி விடுவாளுவே.